Amen. Hallelujah. Stotram. Praise the Lord. Thank you, Jesus. Glory, 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 glory. இயேசுவின் ரத்தம் ஜெயம். Amen. Praise the Lord. Hallelujah. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்திலே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கே மகிமை என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஹalleluya. ஸ்தோத்திரம். நம்மோடு இணைந்து வேத வாசனங்களை கவனிக்கிறதான ஒரு அருமையான குடும்பம் அங்கிள் ஆண்டி அவர்களுடைய அந்த ஜெப தேவையை கூட நம்ம அறிந்து ஒருமனப்பட்டு சகோதரியோடு சேர்ந்து நம்ம ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் அந்த காரியத்துல ஒரு பெரிய வெற்றியை அவர் தர வேண்டும். கர்த்தர் கூட இருந்து அந்த காரியத்தை நடப்பித்து தர வேண்டும். தொடர்ந்து அவர்களுக்காக கூட நம்ம ஜெபங்களிலே நினைத்துக் கொள்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கர்த்தர் அப்படியே நம்ம ஜெபித்தபடியே ஒவ்வொரு காரியத்திலும் அவர் அற்புத அடையாளங்களோடு நம்முடைய விஷயங்களை எல்லாம் அவர் சந்தித்து அதிலே நமக்கு ஒரு வெற்றி தருகிறவராய் இருக்கிறார். அவரை நன்றியோடு நம்ம இந்த வேளையில ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். Thank you Jesus. Amen. Hallelujah. Thank you Jesus. ஒரு நிமிஷம் கண்களை மூடி. Praise the Lord. Hallelujah. Thank you Jesus. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிப்போம். ஹalleluya. ஒரு நிமிஷம் கண்களை மூடி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா ஏதோ ஜெபத்திலே கர்த்தர் ஆண்டவரே காரியங்களை நினைவுபடுத்தினீர். ஓ எல்லா சமயங்களிலும் மனரம்யமாயிருக்க பொதிக்கப்படுகிறோமே அப்பா இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். In all circumstances, O Lord, it is your will for us to give you thanks and praises in Jesus Christ. Hallelujah. இயேசுவே அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எக்காலத்திலும் கர்த்தர் ஸ்தோத்தரிடப்படத்தக்கவர் என்று வசனம் சொல்லி தருகிறதே. ஆண்டவரே இந்த வேளையிலும் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். Oh Jesus, hallelujah, 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 hallelujah. Praise you, praise you, praise you, praise you. Amen, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Amen, amen, amen. Hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. அப்பா இந்த வேளையில எல்லாவற்றையும் உங்கள் மேல வைக்கிறோம். ஹalleluya ஜீசஸ். glory glory glory. எல்லா இருதயத்தின் நெருக்கங்களையும் இறுக்கங்களையும் கர்த்தர் இந்த வேளையில அவிழ்த்து விட வேண்டும். ஓராபாலா ரீபா கராபாலா தூராபா உஷ்யாந்தராதனஷ்யா. ஓ தேங்க்யூ. எல்லா சூழ்நிலைகளிலும் இருக்கிறதான இறுக்கங்களையும் நெருக்கங்களையும் இயேசு அற்புத விதமாய் அவைகள் எல்லாம் கர்த்தர் விலக்கி விட வேண்டுமே ராஜா. இந்த வேளையில ஒருமனப்பட்டு உருக்கமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். கடுகளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்தாலும் கூட மழையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்ல உங்களுக்கு கீழ்ப்படியும் கேட்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. இயேசுவே இந்த வேளையில ஊரபாலா ரீபா கரபாலா ஷதுரியந்தராதனஷ்யா மலை போல இருக்கிறதான சில மேடுகளை எங்கள் தரிசனங்களை மறைத்து கொண்டு எங்களுக்கு முன்பாக நிற்கிறதான காரியங்களை இந்த வேளையில இயேசுவின் நாமத்தினால கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம். ஊரபாலா ரீஷாபா ரிபா கரபாலா தீராபாலா ஷியாந்தராதனஷ்யா அகன்று போ இயேசுவின் நாமத்தில். ஹalleluya. Oh Jesus, glory 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 glory. Thank you Lord, thank you Lord. Oh Jesus, glory glory glory. Amen, amen, amen. Hallelujah, 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 hallelujah. Jesus, Jesus, Jesus. Hallelujah, hallelujah.
praise you, praise you, praise you, praise you, God, praise you. இப்போதே அந்த காரியங்கள் நீங்கி போகிறபடியினாலே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹபரிபா கரபலா ஷியாந்தராதனஷ்யா. எஸ், ஹalleluya. Thank you Jesus. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஹalleluya போ என்று கட்டளையிடுகிறோம். தீபாராபாலா ஷாந்துனாதியா. Thank you Jesus. Hallelujah. Thank you Lord. Hallelujah. அன்று போகட்டும் ஆண்டவரே, களைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, கரைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. Hallelujah. Amen. Thank you Jesus. Glory, 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 glory. Thank you Holy Spirit. Amen. Hallelujah. Hallelujah. ரத்தம் ரத்தம் இயேசுவின் ரத்தம் ஜெயம். Hallelujah. Glory, glory, glory. சோர்வுகள் நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இப்போது ஒரு விடுதலை, சோர்வுகள் மாறி போகட்டும் ஆண்டவரே. Jesus name. Hallelujah. Praise the Lord. Glory, 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 glory. Oh Jesus. Amen. Hallelujah. Stodram, stodram, stodram. Stodram, 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 stodram. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. 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 Glory, 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 glory. Hallelujah. Hallelujah. Jesus. Amen. 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலே உம்முடைய வசனங்களை கேட்கும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் எங்கள் நடுவில பெரிய காரியங்களை நடப்பிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. ஆமென். Hallelujah. இந்த பாடலை கூட நம்ம கொஞ்சம் பாடிட்டு வசனத்துக்கு நேராய் போகலாம். Thank you Jesus. Amen. Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you Holy Spirit. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Glory, 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 glory. Amen. Thank you Jesus. பாடல் வரிகளை கூட நான் வேகமாக எடுத்துக்கொள்கிறேன். Thank you Holy Spirit. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. Amen. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். அல்லேலூயா. எல்லோரும் ஒருமனப்பட்டு மனமுவந்து இந்த பாடலை பாடும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாடல் வரிகள் கூட சாட்ல இருக்கு, பார்த்து நம்ம பாடும். வாரும் தூய ஆவியே. அல்லேலூயா. நம்ம நிறைய பாடி பழகியிருப்போம். ஆமென். பழக்கத்திலேயே கூட சில சமயத்தில் பாடிடுவோம். நம்மளை அறியாமலே கூட சப்கான்ஷியஸாக கூட பாடிட முடியும். கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள் அவ்வளோ பாடி பாடி பழகிரும். அல்லேலூயா. ஆனால் புதிதாய் ஒரு பாடலை கற்றுக்கொண்டால் எப்படி பாடுவோமோ அதுபோல நம்ம வரிகளை எண்ணி நினைத்து பாடுவோம். ஏன்னா நமக்கு ஒரு ஃப்ரெஷ் அனாயிண்டிங் வேணும். அல்லேலூயா. ஒரு புதிய அந்த அனாயிண்டிங் எப்படி இருக்குமோ, புது எண்ணெய் அபிஷேகம். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு புது எண்ணெய் அபிஷேகம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோ.
உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று. ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று. ஆலோசனை கார்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஆலோசனை கார்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தால் என்னை நிரப்பும். ஆமென். Praise the Lord. உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். Hallelujah. Praise the Lord. அப்படியே நம்ம காத்திருப்போம். tarrying அப்படின்னு சொல்லுவாங்க. காத்திருந்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம். அவர் வரும் வரைக்கும் தான் வனாந்தரமா இருக்கும். அல்லேலூயா. அவர் வரும் வரைக்கும் தான் முட்செடிகள் இருக்கும். அல்லேலூயா. அவர் வரும் வரைக்கும் காஞ்சொரி இருக்கும். அவர் வந்த பிறகு வயல்வெளி காடாக மாறும். அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. அவர் வந்த பிறகு மிருத செடி எழும்பும். Praise the Lord. Hallelujah. தேவதாரு விருட்சம் முளைக்கும். Glory to God. Thank you, Jesus. Amen. மலைகள் அவருடைய பிரசன்னத்திலே உருகி போகும். இந்த வேளையில தேவ பிரசன்னத்தினாலே தேவ பிள்ளைகள் ஆட்கொள்ளப்பட வேண்டும். தேவ பிரசன்னத்தை உணராமல் நீண்ட நாட்கள் ஜீவித்து கொண்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. Praise the Lord. தேவ பிரசன்னத்தை வாஞ்சித்து நம்ம அதில் காத்திருக்கிற போது தேவ பிரசன்னம் வரும். பரிசுத்த ஆவியானவருக்கு தாகத்தோடு காத்திருக்கிற போது ஆவியானவர் வருவார். அல்லேலூயா. அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். நல்ல பக்தி பரவசத்தோடு நம்ம தாகமாய் கர்த்தரிடத்துல கேட்போம். இன்னும் எத்தனை நாட்கள் நம்மளுடைய காலங்களை நம்ம வீணடிக்க முடியும்? இந்த சமயத்தை அப்படியே பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும். ஒரு 20 நிமிஷம் இருக்குன்னா அதை அப்படியே பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும். அல்லேலூயா. அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோ. உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். ஆமென். Glory to God. உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். கண்களை மூடினவர்களாக ஒரு விசை கூட பரிசுத்த ஆவியானவரிடத்துல, ஆண்டவரே இந்த ஒரு விசை ஹூராபாலா ரீபா கரபாலா ஷாதுரி அந்தராதனஷி, கண்ணீரோடு நிற்கிறதான உம்முடைய ஜனம் ஹூராபாலா ரீபா கபாஷியா, வறண்ட அனுபவத்திலே காணப்படுகிறதான ஆத்துமாக்களை கர்த்தர் இந்த வேளையில
விடாய்த்ததும் வறண்டதுமான நிலத்திலிருந்து கூப்பிடுகிறதான தேவ பிள்ளைகளின் சத்தத்தை கர்த்தர் இந்த வேளையில கேட்கிறார். ஹூராபாலா ரீபா கராபாலா ஜீசஸ் ஹூராபாலா ஷாபா ரீபா கராபாலா. வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோ, வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். எஸ் ஹல்லேலூயா. அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே ஆவியை ஊற்றோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, glory. Thank you Jesus. வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே. பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையில நம்ம மேல கடந்து வரணும். Praise the Lord. Hallelujah. Thank you Jesus. Glory to God. இயேசுவின் நாமத்திலே நாங்கள் எல்லோரும் நிற்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். Thank you Jesus. Amen. Praise the Lord. இன்று நம்ம காண இருக்கிற வசனங்களுக்கு நேராய் நம்ம கடந்து செல்வோம். Praise the Lord. Hallelujah. Thank you Jesus. வெளிப்படுத்தின விசேஷம். Amen. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Praise the Lord. Hallelujah. Amen. 22வது அதிகாரம் 12வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 12வது வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. Amen. Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you Lord. Hallelujah. உயிரோடு இருந்தாலும் சரிதான், கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்து இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரிதான், நம்ம எல்லோருக்கும் ஒரு நம்பிக்கையின் வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்து அவர்கள் சமாதானத்திற்குள்ளே பிரவேசித்திருக்கிற ஜனங்களும் கூட கர்த்தருடைய வருகைக்காய் காத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் ஆனந்த களிப்பிலே தான் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு இளைப்பாறுதலின் ஸ்தலத்திலே தான் இருக்கிறார்கள். நாம் இப்போது இந்த பூமியிலே காணப்படுகிறோம். Praise the Lord. Thank you Jesus. நம்ம இருவருக்குமே கர்த்தர் சொல்லி நம்பிக்கையாய் சொல்லி இருக்கிற வார்த்தை, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஆமென். அவர் வருகிற போது என்ன நடக்கும் என்பது நமக்கு அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. மத்திய ஆகாயத்தில் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும்படிக்கு முதலாவது மரித்தவர்களும் பிறகு உயிரோடு இருக்கிறவர்களும் நாம் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்கள், கர்த்தர் வருகிற போது ஜீவனோடு பூமியில இருக்கிறவர்கள் நாம் எல்லோரும் ஆகாய மண்டலங்களிலே தேவகுமாரன் மகிமை சகல மகிமையோடும் பரிசுத்தவான்களோடும் தூதர்கள் அனைவரோடும் அவர் வருகிற போது, வெண்வஸ்திரம் தரித்தவராய் வெண்குதிரையிலே அவர் வருகிற போது நாம் எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். Praise the Lord. Hallelujah. Glory. Thank you Jesus. அதற்கு பிறகு நமக்கு வசனங்களில் வாசித்தால் நமக்கு தெரியும், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாள் என்று ஒன்று உண்டு, அதிலே எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆனால் கர்த்தர் சொல்லி இருக்கிறதான நம்பிக்கையின் வார்த்தை, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இதோ வருகிறேன் என்று சொல்லி சென்றிருந்தால் கூட நமக்கு கொஞ்சம் அது நம்பிக்கை குறைவான ஒரு வார்த்தையாக அது இருக்கிறது.
பாருங்க, நம்பிக்கை ஒருத்தருக்கு கொடுக்கணும்னா நம்ம நல்ல உறுதியாய் நமக்கு சில காரியங்களை சொல்லுவோம். நிச்சயமா வரேன், நிச்சயமா இது நடக்கும், சும்மா நடக்கும்னு சொல்ல மாட்டோம். அதுபோல கர்த்தரும் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அது எப்ப வருவாரு, அதனுடைய அடையாளங்கள், அதனுடைய காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்க போவதில்லை. அதற்கு நிறைய யூடியூப்லேயே காரியங்கள் உண்டு. ஆனால் வருகிறேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். சீக்கிரமாய் வருகிறேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. பவுல் எழுதின நிருபத்துல அவன் கர்த்தரை நோக்கி அவன் ஜெபித்து அவன் சொல்லுகிற போது அவன் சொல்லுகிற காரியத்தையும் கூட நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம், அதுல 22வது வசனத்தையும் வாசிக்கலாம். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அது எப்படி ஒரு அறிவிப்பா இருக்கு பாருங்க. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல அன்பு கூறாமற் போனால், இந்த பூமியில இருக்கிற போது தேவனுடைய குமாரனிடத்துல ஒருவன் அன்பு கூறாமல் போனால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல ஒருவன் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதற்கு பிறகு கர்த்தர் வருகிறார் என்று பவுல் எழுதியிருக்கிறான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ ஜனங்களுக்கு அவன் எழுதுகிற நிருபத்துல அவன் சொல்லுகிற நம்பிக்கையின் வார்த்தை என்ன? கர்த்தர் வருகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்க, யாராவது நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, விருந்தாளி வராங்க அப்படின்னா நம்ம எப்படி இருப்போம்? ஆயத்தத்தோடு இருப்போம். அப்படி யாராவது வீட்டில் நம்ம வராங்க அப்படின்னா வீடெல்லாம் நம்ம வந்து சுத்தம் பண்ணி வைப்போம். இப்படியெல்லாம் இருக்கும். அப்போ ஒரு ஆயத்தத்தோடு நம்ம காணப்படும் வருகிறதுக்கு. அப்படித்தான் இந்த நாட்களிலே கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வருகிறார் என்றால் என்ன? இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவை நாம் அன்பு கூற வேண்டும். உயிரோடு இருக்கிறப்ப அவர் வந்து நம்மளை எடுத்துக்கொண்டாலும் சரிதான், கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்து அவர் வருகிற போது அவர் எடுத்துக்கொண்டாலும் சரிதான். கர்த்தர் வருகிறார். அல்லேலூயா. 2 பேருமே நித்திய ஜீவனுக்குள்ளதான் நம்ம கடந்து போகிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்ப கர்த்தர் வருகிறார் என்று இருக்கிறபடினாலே பவுல் சொல்லுகிற காரியம், நீங்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூற வேண்டும். ஏன்னா அவர் வருகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வராத ஒருத்தர்ட்ட வரவே மாட்டார் இனி அப்படின்னா நம்ம எப்படியோ இருந்துக்கலாம். ஆனா அவர் வர போறாருன்னு தெரிந்த பிறகு நம்ம எப்படிதான் இருக்கணும், எப்படிதான் ஆயத்தப்படணும்? கர்த்தரை அன்பு கூர்ந்து தான் நம்ம ஆயத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. முதலாவது அவர் நம்மை நேசித்திருக்கிறார். அதனாலதான் நாம அவரை நேசிக்கும்படி நமக்குள்ளே அவருடைய நேசம் வைக்கப்பட்டிருக்கிறது, தேவனுடைய அன்பு வைக்கப்பட்டிருக்கிறது, தேவ கிருபையை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. Glory to God. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். ஆமென். அல்லேலூயா. ஆவியும் மணவாட்டியும் எப்படிதான் காத்திருக்காங்க? இயேசு கிறிஸ்துவை அவர் வர வேண்டும் என்று தான் காத்திருக்காங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில அவர் இப்போது ஊற்றப்பட்டு இருக்கிறார். இந்த பூமியில இருக்கிற தேவனுக்கு மிகவும் விசேஷமானவர் இப்ப யாரு? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அவர் தேவனாகவே இருக்காரு. தேவ ஆவியானவர் தான் அவரு. அவரை இந்த பூமியில நமக்கு வைத்து விட்டு சென்று இருக்கிறார். அல்லேலூயா. அல்லது அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நமக்காய் அனுப்பப்பட்டு இருக்கிறார். அவர் இந்த பூமியில இருக்கார். வேற யாரு தேவனுக்கு பிரியமான அல்லது விசேஷமான அல்லது கர்த்தருடைய ஒரு நெருக்கமான இன்னொருத்தர் யார் அப்படின்னா மணவாட்டி. அல்லேலூயா. தேவ சபை அந்த பரிசுத்த ஆவியினாலே ஆயத்தமாக்கப்பட்டு வந்து கொண்டு இருக்கிறதான மணவாட்டி சபை. இவ்வளவுதான். 2 பேர் தான் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். அல்லேலூயா. தேவன் அவர்களுக்காக மாத்திரம்தான் அந்த வரப்போகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
அப்ப ஆவியும் மனவாட்டியும் எங்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்க? இயேசு வர காத்திருக்கிற ஆவியும் மனவாட்டியும் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அல்லேலூயா. பரிசுத்தாவியானவர் எழும்பிடுவார் பூமியில இருந்து. ஆமென். இந்த காரியங்களை கேட்கிறவனும் என்னதான் சொல்லணும்? வா என்பானாக. தாகமா இருக்கிறவன் என்ன செய்வான்? வரக்கடவன். ஒரு பக்கம் கர்த்தர் வர காத்திருக்கிறோம், இன்னொரு பக்கம் பூமியில தாகமா இருக்கிறவன் தேவ சமூகத்தை அவன் அடையாமல் இருக்கிற போது அவன் எப்படி இருக்கான்? தேவ சமூகத்தில அவன் இன்னமும் அந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிற போது அவன் தாகம் உள்ளவனாய் இருக்கான். அல்லது அவனுக்கு இன்னும் தண்ணீர் பத்தல அப்படின்னா இன்னமும் தாகம் இருக்கும். அப்ப விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். அல்லேலூயா. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இன்னும் ஆவி மனவாட்டியோடு இணையாத அல்லது ஆவியை பெற்றுக்கொள்ளாத தாகமாய் இருக்கிறவர்களும் உண்டு. அவன் என்ன செய்யணும்? வரக்கடவன். அல்லேலூயா. சாங்ஸ் ஆஃப் சாலமோன் உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 6 வாசிக்கலாம். உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 6 வாசிக்கலாம். வெள்ளைப்போளத்தினாலும் சாம்பிராணியினாலும் வர்த்தகருடைய சகலவித கந்த பொடியினாலும் உண்டாகிய வாசனையை வீசி தூபஸ்தம்பங்களைப் போல் வனாந்திரத்திலிருந்து வருகிற இவர் யார்? இதோ சாலமோனுடைய மஞ்சம். இஸ்ரவேலின் சௌரியவான்களில் 60 சௌரியவான்கள் அதை சுற்றி நிற்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் பட்டயம் பிடித்து யுத்தத்துக்கு பழகினவர்களாயிருக்கிறார்கள். ராக்கால பயத்தி நிமித்தம் அவனவனுடைய பட்டயம் அவனவன் அறையில் இருக்கிறது. போதும். Praise the Lord. அதனுடைய லாஸ்ட் வசனத்தை வாசிச்சிடலாம். சீயோன் குமாரத்திகளே, நீங்கள் புறப்பட்டு போய் ராஜாவாகிய சாலமோனின் கல்யாண நாளிலும் மனமகிழ்ச்சியின் நாளிலும் அவருடைய தாயார் அவருக்கு சூட்டின முடியோடிருக்கிற அவரை பாருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. இதோ எப்படி என்ன வசனம் எப்படி சொல்லுகிறது? வெள்ளை போலத்தினாலும் சாம்பிராணியினாலும் வர்த்தகருடைய சகலவித கந்தப்பொடியினாலும் உண்டாகிய வாசனையை வீசி தூப ஸ்தம்பங்களை போல் வனாந்தரத்திலிருந்து வருகிற இவர் யார்? அல்லேலூயா. அவர் எப்படி வரார் பாருங்க. எவ்வளவு வர்ணனையோடு எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றிற்கும் ஆவிக்குரிய அர்த்தங்கள் நிச்சயமா இருக்கும். அப்படி வனாந்தரத்திலிருந்து வருகிற இவர் யார்? இப்படி ஒரு அவர் வருகிறார். அல்லேலூயா. இது சாலமோனுடைய மஞ்சம். இஸ்ரவேலின் சௌரியவான்களில் 60 சௌரியவான்கள் அதை சுற்றி நிற்கிறார்கள். அதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு ரதத்தை சாலமோன் ராஜா மரத்தினால், லீபனோனின் மரத்தினால் ஒரு ரதத்தை பண்ணுவித்தார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் தூண்களை வெள்ளியினாலும் அதன் தட்டை பொன்னினாலும் அதன் ஆசனத்தை இரத்தாம்பரத்தினாலும் பண்ணுவித்தார். அதன் உட்புறத்திலே எருசலேமின் குமாரத்திகளின் நிமித்தம் நேசம் என்னும் சமுக்காலம் விரித்திருக்கிறது. சியோன் குமாரத்திகளே, நீங்கள் புறப்பட்டு போய் ராஜாவாகிய சாலமோனின் கல்யாண நாளிலும் மன மகிழ்ச்சி நாளிலும் அவருடைய தாயார் அவருக்கு சூட்டின முடியோடு இருக்கிற அவரை பாருங்கள். பாருங்க, இது புதிய ஏற்பாடுல வெளிப்படுத்தின விசேஷத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற வசனங்களுக்கு ஒப்பான ஒரு வசனம். பழைய ஏற்பாட்டு காலங்களிலே உன்னத பாட்டிலேயே அதே காரியம் எழுதப்பட்டிருக்கு. அதுதான் பரிசுத்த வேதாகமத்தினுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, புதிதாய் சொல்லப்பட்டதும் பழைய நாட்களிலே அல்லது முந்தின நாட்களில் எழுதப்பட்டதும் ஒன்றோடு ஒன்று சரியாய் பொருந்தி வரும். அல்லேலூயா. இங்கே சாலமோன் ராஜா என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு திருஷ்டாந்தமாய் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா. அல்லேலூயா. சியோன் குமாரத்திகளே என்று சொல்லப்படுகிறது. தேவ பிள்ளைகளை அல்லது மனவாட்டி சபையை, ஆவிக்குரிய ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போ என்று சொன்னால் என்ன அர்த்தம்? கர்த்தர் வருகிறார் என்று சொல்லப்பட்டதே, சீக்கிரமாய் அவர் வருகிறார் என்று சொல்லப்பட்டதே. அவர் வருகிற போது நாம் புறப்பட்டு போய், எதிர்கொண்டு போய் நம்ம எங்க சேர போறோம்? ராஜாவாகிய சாலமோனின் கல்யாண நாளிலும். அல்லேலூயா. ராஜாவாகிய கல்யாண நாளிலே என்று சொல்லப்படுகிற போது தேவகுமாரன் பரலோகத்துல இருக்கிறதான அந்த இயேசு கிறிஸ்து அவர் கடந்து வருகிற போது அந்த கல்யாண நாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, உன்னத பாட்டு எழுதப்பட்டது பழைய ஏற்பாட்டு காலங்கள். அது
ஆனால் அங்கே இருந்து அது எங்கே சொல்லப்பட்டிருக்கு? இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல் விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 9ஆம் வசனம் ரெண்டுத்தையும் வாசிக்கலாம். 7, 9. ரெவலேஷன்ஸ் 19, 7 and 9. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். அப்ப இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவர். அதே தான் உன்னத பாட்டுல நம்ம வாசித்தோம். சாலமோன் ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையும் கூட இயேசு கிறிஸ்துவுக்கு திருஷ்டாந்தமாய் ராஜாவாகிய சாலமோனின் கல்யாண நாளிலும் மனமகிழ்ச்சி நாளிலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்கள் புறப்பட்டு போய் அவருக்கு சூட்டின முடியோடு இருக்கிற அவரை பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எதற்கு காத்து இருக்கிறோம் என்று நமக்கு தெரியணும். அவருடைய வருகைக்கு காத்து இருக்கிறோம். நாமும் தாகமுள்ளவர்களாய் இருக்கிற போது இப்பவே நம்ம எங்க வரணும்? பரிசுத்த ஆவியின் இடத்துல வரணும், அல்லது பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிற தேவ சபைக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, glory to God, ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்? கர்த்தர் இந்த நாட்களிலே அவருடைய வருகையை அவர் தாமதமாக்குகிறார் என்று நம்ம நினைத்தாலும் கூட சரியான சமயங்களிலே அவர் வந்து சேரும்படி இந்த நாட்களிலே நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அவருடைய வருகை தாமதமாகி கொண்டிருக்கிறது என்றும் கூட ஒரு வசனம் உண்டு. ஹல்லேலூயா, praise the Lord, ஹல்லேலூயா, glory to God, thank you Jesus. கர்த்தர் வருகிறார் என்பது இரண்டாம் வருகை குறித்து சொல்லி இருந்தாலும் இப்போது பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவில் வந்திருக்கிறார். அப்போஸ்தலர் 15, 17 வாசிக்கிற போது, நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளையெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. திரும்பி வந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய ஆவியானவர் இப்போது இந்த நாட்களில் விழுந்து போன தாவீதின் கூடாரம் என்றால் என்ன? அது துதியின் கூடாரம். தாவீது துதி செலுத்துகிற அநேகரை ஏற்படுத்தி வைத்திருந்தான். அது தேவ சபைக்கு திருஷ்டாந்தமாய் இருக்கிறது. ஆவியிலே நிரம்பி தேவனை துதிகளோடு ஆராதிக்கிற ஆராதனைக்கு அது திருஷ்டாந்தமாய் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த தேவ சபை இந்த நாட்களிலே எழுப்பப்படும். தேவ சபைகளுடைய வரலாறுகளை நாம கொஞ்சம் பார்த்தால் இந்த நாட்களில் தான் கடந்த 100 ஆண்டுகளுக்குள்ளாக அல்லது 150 ஆண்டுகளுக்குள்ளாக இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து தேவ சபைகளை தேசங்கள் எங்கிலும் பூமி எங்கிலும் அவர் உருவாக்கி பெந்தகோஸ்தே சபைகள், ஆவிக்குரிய சபைகள் பார்த்தா எங்க பார்த்தாலும் எழும்பி அந்த தாவீதின் கூடாரம் மறுபடியும் எடுப்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இப்பவே கர்த்தருடைய அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த நடத்துதல், அவர் திரும்பி வந்து இந்த காரியங்களை செய்கிறதை நாம் காண முடிகிறது. ஹல்லேலூயா, praise the Lord, ஹல்லேலூயா, thank you Jesus, glory to God, ஹல்லேலூயா. அப்ப முதலாவது நம்ம இங்கே வருகிறார் அல்லது ஒரு வரும் அல்லது வருகிறார் என்று நம்ம பார்க்கிற போது முதலாவது தேவன் கர்த்தர் வருகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோவான் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 40வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அங்கே யோர்தானுக்கு அக்கறையிலே முன்னே யோவான் ஞானஸ்தானம் கொண்டிருந்த இடத்திற்கு திரும்பி போய் அங்கே தங்கினார். இயேசு அங்கே வந்து தங்கிட்டாரு. அநேகர் அவரிடத்தில் வந்து, ஹல்லேலூயா, பாருங்க, இயேசுவின் இடத்துல அநேகர் வந்து, யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை, ஆகிலும் இவரை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் மெய்யாய் இருக்கிறது என்றார்கள். இயேசு வருகிறார். ஆனால் இப்போது ஜனங்கள் என்ன செய்யணும்? நாம என்ன செய்யணும்? தாகமுள்ளவன் என்ன செய்யணும்?
இயேசுவின் இடத்துல வர வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அற்புதம் செய்கிறவரிடத்திலே வர வேண்டும். Glory to God. தேவனுடைய மகிமை தங்குகிறவரிடத்திலே வர வேண்டும். அவ்விடத்தில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவின் இடத்துல, தேவகுமாரன் இடத்துல அநேகர் இந்த நாட்களிலே வர வேண்டும் என்பது இப்போது நடந்து கொண்டிருக்கிற ஒரு நியதியாய், ஒரு காரியமாய் இருக்கிறது. ஆமென். சங்கீதங்களின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. ஆமென். பாருங்க, இன்றைக்கு நம்ம பார்க்கிற வார்த்தைகளுக்கெல்லாம் ஒரு தலைப்பு கொடுக்கணும்னா என்ன அர்த்தம்? வரும், இல்லைன்னா வருகிறது, அல்லது வருகிறார், வருவதாக, இப்படிதான் இருக்கு. ஹல்லேலூயா. இப்ப சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. தேவ ஜனம் எங்க வரணும்? இயேசுவின் இடத்துல வரணும். அப்படி வந்தா என்ன உண்டாகும்? சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு அல்லது தேவ ஜனத்திற்கு ரட்சிப்பு வரும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி 45, ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின இந்த புஸ்தகத்தினுடைய 45 அதுல 24ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டென்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான். அவருக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இந்த நாட்களிலே இயேசுவின் இடத்துல வந்து சேர வேண்டும். ஏன்னா அவரிடத்துல வந்தாதான் பரலோகத்துல இருந்து ரட்சிப்பு நமக்கு வரும். ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு வியாபாரம் செய்யறவன் என்ன செய்வான் தெரியுமா? அவன் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுல லாபம் வரும்னு அவன் நல்லா அறிந்திருப்பான். ஹல்லேலூயா. ஒரு இடத்துல தன்னுடைய முதலீடுகளை அவன் போட்டுட்டு இதை போட்டால் இது வரும் என்று அவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அல்லது சிலர் அப்படியே உட்கார்ந்துருப்பான், எப்படி இந்த ஆளு நம்மள்ட்ட தான் வரணும். சில காரியங்கள் எல்லாம் அப்படிதான் இருக்கு. அதுதான் நியாயமும் நீதியுமாயும் இருக்கு. ஹல்லேலூயா. இவன் அவன்கிட்ட போக முடியாது, அவன் தான் இவனுகிட்ட வந்து சேரணும். ஹல்லேலூயா. அப்ப சில காரியங்கள் என்ன செய்யும்? வந்து சேரும், வரும். ஹல்லேலூயா. அது ஒரு வியாபாரிக்கு தெரியும், சில சமயத்துல நமக்கே தெரியும். இப்படி இருந்தா அது வரும், இதை செய்தால் அது வரும் என்று நமக்குள்ள ஒரு கால்குலேஷன் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அது போலதான் அது ஒரு நியதியாகவும் இருக்கும். சில சமயத்துல இப்படிதான் வந்து சேரணும்னு ஒரு நியதி இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அது தலை மாத்தி நடக்க முடியாது, இப்படிதான் நடக்க முடியும் இருக்கும். அது போலதான் கர்த்தர் வருகிறார். ஆனால் இந்த நாட்களிலே ஜனங்கள் இயேசுவினிடத்திலே வரணும். வந்தா சியோனிலிருந்து ஜனங்களுக்கு ரட்சிப்பு வரும். ஹல்லேலூயா. அப்படி ரட்சிக்கப்பட்ட ஜனம்தான் மணவாட்டி சபையா இருக்கு. அவங்க தான் இயேசுவின் வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. காட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாளிலே, சாலமோன் ராஜாவின் மனமகிழ்ச்சி நாளிலே அவர்கள் தான் கூட்டி சேர்க்கப்படுவாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது வந்தா அது வரும் அப்படின்னு சில ஒரு லாஜிக் இருக்கு, ஒரு டைனமிக்ஸ் இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் 12ஆம் அதிகாரம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22வது வசனம், நீங்களோ சியோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்களிடத்தினருக்கும் பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவரும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளின் இடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலனுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அல்லேலூயா, ஆமென். வந்து சேர்ந்த நமக்கு கர்த்தர் எங்க வந்திருக்கோன்றத சொல்றார். அல்லேலூயா. இதற்கு முன்பாக வேற எங்கேயோ இருந்தோம், ஆனா இப்ப எங்க வந்து சேர்ந்திருக்கோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு நன்மையான ஒரு பகுதியிலே நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, glory to God. எதையுமே நம்ம உணர்கிறது இல்ல,
ஆண்டவருடைய வருகையையும் நம்ம நினைத்து பார்க்கிறது இல்லை. அந்த டாக்டரினையும் நம்ம ஏற்றுக்கொள்வதும் இல்லை. ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஆனா அதை குறித்து நமக்கு ஞாபகங்கள் இல்லை, தியானங்கள் இல்லை, எதிர்பார்ப்புகள் இல்லை, ஆயத்தங்கள் இல்லை. நாம எங்க வர வேண்டும் என்பதும் நமக்கு தெரியல, அல்லது வந்து சேர்ந்த இடத்தை குறித்தும் நமக்கு ஒரு வெளிப்பாடு இல்லை. அல்லேலூயா. ஆனால் வந்து சேர்ந்தீர்கள் என்று நமக்கு குறித்து ஒரு நம்பிக்கையான வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59:19 எடுத்து வாசிக்கலாம். 59:19. இப்ப இதுவரைக்கும் கர்த்தர் வருகிறார் என்று பார்த்தோம். நாம வர வேண்டிய இடமும் வந்து சேர்ந்த இடத்தையும் பார்த்தோம். அடுத்து நம்ம வாழ்க்கையில சத்துருவும் வருகிறதை குறித்தும் வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அதை நம்ம பார்க்கிறோம். அதுதான் 59:19 இருக்கு. வாசிக்கலாம். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும், சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஆமென். கர்த்தர் வருகிறார் என்று பார்த்துட்டோம். நாம வர வேண்டிய இடத்தையும் பார்த்தோம், வந்து சேர்ந்த இடத்தையும் பார்த்தோம். அல்லேலூயா. ரட்சிப்பு எங்கே இருந்து வருகிறது நமக்கு என்பதையும் பார்த்தோம். ஆனால் அது மாத்திரம் அல்ல, பாருங்க இன்னொன்னு வருது. என்னது? சத்துரு. அதுவும் எப்படி வருது? வெள்ளம் போல வருது. அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில போராட்டங்கள், சில காரியங்கள், எதிரான காரியங்கள் எல்லாம் எப்படி வரும்? வெள்ளம் போல தான் சத்துரு கொண்டு வரான். ஆனா அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. வெள்ளம் போல சத்துரு வருகிற போது அன்அலார்ம்டா, ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிர கூடாது என்பதற்காக, அப்படி சத்துரு வருகிற போது ஆவியானவர் நமக்காய் பிசாசுக்கு, சத்துருவுக்கு, போராட்டங்களுக்கு எதிராய் விரோதமாய் கொடியேற்றுவார் என்கிற விசுவாசம் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்துருவும் வருகிறான் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எரேமியா 51 எரேமியா 51 52 இருந்து நான் வாசிக்கிறேன். ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் அதன் விக்கிரகங்களுக்கு விரோதமாய் விசாரிக்கும் நாட்கள் வரும். நாட்களும் வரும். எந்த நாட்கள்? ஒரு போராட்டமா இருக்கு அப்படின்னா, அந்த போராட்டத்திற்கு காரணமாய் இருக்கிற அந்த சத்துருக்களை, அந்த பெருமை பாராட்டி நிற்கிறதான காரியங்களை விசாரிக்கிற நாட்களும் வரும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 53 பாபிலோன் வானபரியந்தம் ஏறினாலும், அது தன் பலமான அரணை உயர்த்தினாலும், அதை பாழாக்குகிறவர்கள் என்னிடத்திலிருந்து வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, சத்துரு பயங்கரமா நிக்கிறான். பாபிலோன் வானபரியந்தம் ஏறி நிற்கிறான். ஆனா அவனையும் பாழாக்குகிற ஒரு வல்லமை, ஒரு சக்தி கர்த்தரிடத்திலிருந்து வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் கர்த்தர் பேலன்ஸ் பண்ணிருக்காரு. என்னென்னலாம் வரும் என்பது நமக்கு அறிந்திருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்ப நமக்கு ஒரு போராட்டம் வரும் என்றாலும் நம்ம சோர்ந்து போக வேண்டியது இல்லை. காரணம், கர்த்தர் என்ன அதற்கு ஈக்குவலா, கர்த்தர் அதற்கு அகேன்ஸ்டா கர்த்தர் என்ன செய்வார் என்பதையும் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். நீதிமொழிகள் 21:31 என்ன சொல்லப்பட்டிருக்கு? நமக்கு தெரிந்த வசனம் தான். 21:31 குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளுக்கு என்ன உண்டு? ஜெயம் உண்டு. இந்த டைனமிக்ஸ், இந்த பேலன்ஸ், இந்த ஈக்குவலிபிரியம் நமக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். சத்ரு வந்தா ஆவியானவர் கொடியேற்றிடுவார். பாபிலோன் உயர்ந்து நின்னுச்சுன்னா அதை பாழாக்குகிறவர்கள் கர்த்தரிடத்திலிருந்து வந்துருவாங்க. அல்லேலூயா. நம்ம ஆயத்தமாக்கப்பட்டா ஜெயம் நமக்கு வரும், கர்த்தராலே வரும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம ஒரு ஆயத்தத்தோடு இருந்தா ஜெயம் கர்த்தராலே வரும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. Glory to God. கடைசியா இதை மாத்திரம் நம்ம வாசித்து முடிக்கலாம். மத்தேயு 28:18 வசனம். மத்தேயு 28:18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி,
வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு என்ன செஞ்சாரு? சமீபத்துல வந்து, ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசு அப்படி வருவாரா? இல்ல தூரமா நின்னுதான் நம்மள்ட்ட பேசுவாரா? எத்தனை பேர் இயேசு நம்ம சமீபத்துல வந்திருக்கிறார் என்று உணர்கிறோம்? ஹல்லேலூயா. Glory to God. Thank you Jesus. ஆமென். வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். ஹல்லேலூயா. ஆல்பாவும் ஒமேகாவுமானவர், ஆதியும் அந்தமுமானவர். ஹல்லேலூயா. நம் சமீபத்தில் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம என்னமோ தூரத்துல இருக்கிறது போல நாம காணப்படுகிறோம். இல்ல, கர்த்தர் சமீபத்துல நமக்கு வந்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஜனங்களை கர்த்தர் என்னைக்குமே தூரத்துல இருந்து அப்படியே இருக்க மாட்டார். வார்த்தைகளை நம்ம கேட்க கேட்க கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்ம சமீபத்துல வருகிறார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபங்களை கேட்க, நமக்கு இருக்கிற பாரங்கள், கவலைகளை அவர் மேல் ஏற்றுக்கொள்ள, பிரைஸ் தி லார்ட், நமக்கு விரோதமாய் நிற்கிறதான காரியங்களை குறித்து அறிந்து கொள்ள, விசாரிக்க, ஹல்லேலூயா, கர்த்தர் இயேசு நம் அருகிலே சமீபத்திலே வருகிறார். வந்து நம்மோடு கூட ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார். தூரத்துல இருந்து சொல்லல, பாருங்க, கர்த்தர் சமீபத்துல வந்து சொல்றார். என்ன சொல்றாரு தெரியுமா? அவர்களை நோக்கி சொல்லுகிற காரியம், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை வைத்து என்ன செய்ய முடியும்? எதுவும் செய்யும். சகல அதிகாரம்னா பாருங்க, ஒரு அதிகாரம்னு இருந்தா அவன் என்னமும் செய்யலாம். அதிகாரிகள் நல்லதும் செய்யலாம், கெட்டதும் செய்யலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நமக்கு பயந்து இருக்கிற சூழ்நிலைகள் உண்டு, தயங்கி நிற்கிற காரியங்கள் உண்டு, நடுக்கமாய் திகிலாய் இருக்கிற பகுதிகள் உண்டு, கவலைப்படுகிற காரியங்கள் உண்டு. கர்த்தர் சொல்லுகிறது என்ன தெரியுமா? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தூரத்துல இருந்து சொல்லல, சமீபத்துல வந்து அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. Praise the Lord. Hallelujah. 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 Glory to God. Thank you Jesus. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாளில நாம் வந்து சேரும்படிக்கு இந்த நாட்களிலே, பிரைஸ் தி லார்ட், உன்னதமானவரிடத்திலே நாம் வந்திருக்கிறோம். இயேசுவினிடத்திலே வந்திருக்கிறோம். அநேகர் அவரிடத்திலே வந்து விசுவாசம் உள்ளவர்களானார்கள். ஹல்லேலூயா. இன்னும் விசுவாசம் இல்லையா? ஒருவேளை நம்ம அவரிடத்துல வரல. Glory to God. அநேகர் சொல்லுகிறதை கேட்கிறோம், ஆனா இன்னும் வரல. ஒருவேளை விசுவாசத்துல குறைவா இருக்கோமா? இன்னும் சரியானபடி அவரிடத்துல வரல. ஹல்லேலூயா. கொஞ்சம் ஒளிந்திருந்து மறைந்திருந்து சகையும் மாதிரி ஒரு மரத்து மேல ஏறி நின்று இப்படி எல்லாம் தான் நம்ம வேடிக்கை தான் பார்க்கிறோம். இன்னும் இயேசுவின் இடத்துல வரல அப்படின்னா விசுவாசம் குறைவா தான் இருக்கும். இயேசுவின் இடத்துல நாம் வந்தால் நமக்கு அநேகர் அவரிடத்துல வந்து விசுவாசம் உள்ளவர்களானார்கள் என்று பார்த்தோம். Praise the Lord. Hallelujah. Glory to God. ரட்சிப்பு சியோனிலிருந்து வருகிறது. Glory to God. Hallelujah. Thank you Jesus. இயேசுவினிடத்துல வந்த ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பு வரும். Praise the Lord. Hallelujah. Glory to God. Thank you Master. Glory, glory, glory. எப்படிப்பட்ட இடத்துக்கு நம்ம வந்து சேர்ந்து இருக்கிறோம்? நம்ம ஏதோ ஒரு சாதாரணமா ஒரு சபையில சேர்ந்துட்டோம், வந்துட்டோம். சண்டே சபைக்கு போனா நம்ம என்ன சொல்லுவோம்? சபைக்கு வந்துட்டோம்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. நம்ம வந்து சேர்ந்த இடம் எவ்வளவு மேன்மை உள்ளது, உன்னதம் உள்ளது, உன்னதமானது, வல்லமை உள்ளது, தெய்வீகமானது. Praise the Lord. Hallelujah. Glory to God. Thank you Jesus. சத்துரு நமக்கு விரோதமாய் வருகிறான், வெள்ளம் போல வரான். ஹல்லேலூயா. திருடவும் கொல்லவும் அழிக்கவும் சத்துரு வருகிறது உண்டு. ஆனால் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும், பரிசுத்தாவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆமென். ஆமென். ஒரு ஆயத்தத்தோடு இருக்கிற போது நமக்கு அவராலே ஒரு ஜெயம் வரும். ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. ஹல்லேலூயா. ஒரு வியாபாரிக்கு தெரியும், இத போட்டா லாபம் வரும். Glory to God. அதுபோல ஒரு விசுவாசிக்கு தெரியணும்,
ஹalleluya. தேவ சமூகத்திலே காத்திருந்திருக்கோம். அதனாலதான் சொல்லுவாங்க டேரியிங் மீட்டிங் அப்படின்னா, டேரியிங் பரிசுத்த ஆவியானவருக்காய் காத்திருந்தா பரிசுத்த ஆவியானவர் வருவார். ஹalleluya. அப்போஸ்தலர்கள் காத்திருந்தாங்க, அவங்க மேல பெருங்காற்றாய் அக்கினியாய் அவங்க மேல பரிசுத்த ஆவியானவர் கடந்து வந்தார். ஹalleluya. ஆமென். thank you ஜீசஸ். ஆயத்தமாய் இருக்கிறபோது ஜெயம் வரும். thank you lord. hallelujah. glory. அற்புதம் வந்தே தீரும். praise the lord. hallelujah. வாக்குத்தத்தம் வந்திருக்குன்னா ஜெயம் வரும். வாக்குத்தத்தத்தை உடைய ஜனம் ஆயத்தத்தோடு இருந்தா ஜெயம் வரும். glory to god. hallelujah. அற்புத சுகம் வரும். ஹூராபாலா ரிவக்கரபாலா ஷுடரியந்தராதனஷ்யா. thank you jesus. hallelujah. 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 praise the lord. hallelujah. கர்த்தர் சமீபத்தில் வந்திருக்கிறார். ஹalleluya. தூரமாய் நின்று பேசுகிற தெய்வம் அல்ல, சமீபத்தில் வந்து நம்மோடு அவர் சொல்லுகிற காரியம், எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹalleluya. thank you jesus. உன்னுடைய காரியம் என்ன? என்னிடத்திலே சொல்லு. எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. praise the lord. hallelujah. இயேசுவின் நாமத்தில் எதுவும் நடக்கும். praise the lord. hallelujah. glory to jesus. amen. thank you lord. amen jesus. நீங்க எங்க நடுவில் இந்த ராத்திரியில வந்திருக்கிறீர் என்பதை விசுவாசித்து இந்த வார்த்தைகள் எங்களுக்கு கடந்து வந்திருக்கிற இந்த சமயத்துல கர்த்தரும் எங்கள் சமீபத்தில் வந்திருக்கிறீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், எண்ணி துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். praise the lord.